இந்த பைத்துல் மாலுடைய திருமண நிகழ்வுகளை உலகில் இருக்கக்கூடிய சங்கைக்குரிய ஆலிம்களையும் ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் வரவேற்பது எங்களின் மீது ஒரு கடமை. அந்த அடிப்படையில் எங்களது எம்ஐடபிள்யூஎஸ் பைத்துல் மாலுடைய செயலாளரும் ஜாமியா மாஹமூத் சாஹிதாவுடைய செயலாளருமான சங்கைக்குரிய ஹாஜி ஜஃபருல்லா அவர்கள் இப்பொழுது வரவேற்பை நிகழ்த்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். قد قال الله تعالى في القرآن الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم في فضل بسم الله الرحمن الرحيم كل رفاق لكم وأنتم رفاق لكم. قال رسول الله صلى الله عليه وسلم النكاح من سنتي ومن ليس سنتي فليس مني. கண்ணியத்திற்கு மரியாதைக்குரிய இந்த நிகழ்வுக்கு தலைமையாகி நடாத்தி தருகின்ற மரியாதைக்குரிய எங்களது கேரள சரகி கழகத்துடைய தலைவர் அல்ஹாஜ் மதுரை மாவட்ட டவுன் தாலியா மரியாதைக்குரிய அவர்களே, எங்களது கேரள சரகி கழகத்துடைய முதல்வர் மரியாதைக்குரிய எங்களுடைய ஆன்மீக தந்தை கண்ணியத்திற்குரிய அவர்களே, சிறாப்போதி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய அன்பு மாணவர்களே, கீழ வாசித்த மாணவர்களே, முன்னிலை வைக்கின்ற எங்களது நிர்வாகத்தினுடைய நிர்வாகிகளே, நிகழ்ச்சி தொகுப்பை எங்களுக்கு முறையாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மௌலானா மௌலவியர் நூர் முகமது மந்தி ஹஜ்ரத் அவர்களே, துவக்க உரை ஆற்றிய உஸ்தாதுமார்களே, எங்களது மதுசாலையை பணியாற்றுகின்ற அனைத்து உஸ்தாதுமார்களே, மாணவ கண்மணிகளே, இங்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை சமாச்சாரங்களே, எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சருடைய பெரிய நிர்வாகி அவர்களே, அந்த பணியினுடைய இமாம் அவர்களே, எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு சென்னையில் இருந்து வந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய மூப்பு இறப்பு தீர்ப்பு உடைய நூலாசிரியர் மரியாதைக்குரிய முகமது கமால் பாஷா அவர்களே, இங்கு நிறைவு நன்றியை காட்டியிருக்கின்ற எங்களது தேவன் பைத்துல்மாலுடைய பொருளாதார மரியாதைக்குரிய மீரான் மைதி ஆகியார் அவர்களே, வந்திருக்கக்கூடிய அன்பு தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கு என்னுடைய மீண்டும் சலாத்தினை காணிக்க வேண்டிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பைத்துல் மால் 1982 ஆரம்பித்தோம். இப்பொழுது 2024 ஆகிறது. இந்த 42 வருடங்களிலே 994 மணமக்களுக்கு நாம் திருமணம் செய்திருக்கிறோம். இவர்களை சேர்த்து 994, ஒரு 1000 வருவதற்கு இன்னும் 4 தான் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் விரைவிலே அல்லாஹ்வுடைய கிருபையை பூர்த்தி செய்ய அல்லாஹ் கிருபை செய்வான், வளர்ந்திருக்கிறான். பொதுவாக நாங்கள் சொல்லக்கூடிய இடம் இந்த இடம் தான். இந்த தேதி, இந்த ரெண்டும் தான் எங்களுடைய கண்டிஷன். இங்கே நடத்துவோம். நாங்கள் நிர்வாகிகள் முடிவு செய்யக்கூடிய அந்த தேதியிலே இதை நடத்துவதற்கு முடிவு செய்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தீர்மானம் எப்பொழுது என்பதையும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒரு கமிட்டி கூட்டம் போட்டு அதிலே முடிவு செய்து அறிவிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. எனவே நிக்கா என்ற அறிவிப்பு இருக்கிறது. அந்த நிக்கா என்பதற்கு என்ன அர்த்தம் என்று நாம் பார்ப்போமானால், ஒரு கொடி இருக்கிறதே
இன்னொரு கொடியோடு சாய்வதல்லவா? ஒரு கொடி இன்னொரு கொடியோடு சாய்வதல்லவா? அதற்கு தான் நிக்காஹ் என்பது. எப்படி என்று சொன்னால், ஒரு ஆண் ஒரு பெண் மீது சாய்வது இருக்கிறதே, இதைத்தான் அரபிகள் நிக்காஹ் என்று வைக்கிறார்கள். மழை துளி இருக்கிறதே, இந்த மழை துளி மண்ணிலே படுகின்ற பொழுது இந்த மண்ணும் இந்த மழை துளிகளும் ஒன்று சேர்கிறது, இரண்டாக கலக்கிறது. இதற்கு தான் நிக்காஹ் என்று சொல்லப்படுகிறது. மரியாதைக்குரியவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இமாமனா அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி ஈராக்கிலே அடங்கியிருக்கிறார்கள். இமாமனா அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குழந்தைகளுக்கு 4 பெண் குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு உணவை ஊட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே பிஸ்ருல் ஹாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வருகிறார்கள். அவர்களும் வந்துதான் அழைத்திருக்கிறார்கள். அந்த பிஸ்ருல் ஹாபி இருக்கிறார்களே, அவர்கள் இவர்களை பார்த்தார்கள். அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹியுடைய ஷேக் பிஸ்ருல் ஹாபி, ஆனால் திருமணம் முடிக்கவில்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் திருமணம் முடித்து விட்டால் இரவுடைய கொள்கை இருக்கிறதே, அது சிரமத்தை தரும் என்பதற்காக நான் திருமணம் முடிக்கவில்லை என்றார்கள். ஆனால் அவர்கள் பார்த்துக்கு பிறகு கடவுளே சொன்னார்கள், நான் திருமணம் முடித்திருந்தேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது உயர் அந்தத்தை தந்திருக்கும், அழகிய அந்தத்தை தந்திருக்கும். ஆனால் திருமணம் முடிக்காததின் காரணமாக என்னுடைய பதவி இருக்கிறது சற்று கீழாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, மாதங்கள் ஜபத்தடி எல்லாம் அவர்கள் ஜோர்டானிலே இருக்கிறார்கள். கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலம், கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலம். ஜோர்டானிலே கடுமையான காலரா. அந்த காலராவிலே அவருடைய 2 மனைவிகள் வஃபாத்தாகி விட்டார்கள். அப்பொழுது சொன்னார், நான் திருமணம் முடித்து என்னுடைய 2 மனைவிகளும் இந்த காலராவிலே மூத்தாகி விட்டார்கள், ஜோர்டானிலே அடக்கப்பட்டிருக்கிறார். நாங்கள் சென்று பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் 10ஆம் தேதி செல்ல இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் சொன்னார்கள், எனக்கு ஒரு திருமணத்தை முடித்தால் நன்றாக இருக்கும், நான் வஃபாத்தாகிவிட்டால் மனைவியோடு நான் உயிரோடு வஃபாத்தாகியிருக்கிறேன் என்ற நிலையோடு நான் சென்று விடுகிறேன் என்றார்கள். அவர்களுக்கும் காலாராமது, அவர்களும் மௌத்தானார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பூமா நபி பிறந்த மாதம் இந்த மாதம், புனிதமிக்க மாதம். உலகம் எங்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மரியாதைக்குரியவர்களை சொல்லுகிறேன், அப்துல் முத்தலிப் இருக்கிறார்களே, அவர்களுக்கு 10-12 குழந்தைகள், அவர்களுக்கு பல குழந்தைகள். இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து சாப்பிடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 வருட குழந்தை, 5 வயதுதான், பக்கத்திலே வைத்து சாப்பிடுவார்கள். அப்படி சாப்பிடுகின்ற பொழுது உணவு சரியாக இருக்கும். சிலரே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னை வீட்டிற்கு கொண்டு சென்றால் அதன் மூலமாக தனக்கு பரக்கத் ஏற்படும் என்று அந்த குழந்தையை தூக்கி செல்வார்கள். ஒரு நாள் தூக்கி சென்று விட்டார்கள். அப்துல் முத்தலிப் அவருடைய குடும்பம் சாப்பிடுகிறது, உணவு பத்தவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, 5 வயது குழந்தை, 5 வயதிலே பாருங்கள் அவருடைய மூஜிசாவை, அற்புதத்தை எப்படி வைத்திருக்கிறார் என்றால், மறுநாள் தூக்கி வந்து பக்கத்திலே வைத்துக் கொண்டார்கள். அப்துல் முத்தலிப் உணவு பரிமாறப்பட்டது, உணவும் அதிகமாக இருந்தது. இப்பொழுது கேட்டார்கள் அப்துல் முத்தலிப், நேற்று என்ன உணவு சமைத்தீரோ அதே அளவுதானே இன்றும் சமைத்தாய்? அதே உணவு தான் இன்றும் நான் சமைத்திருக்கிறேன், அனைவரும் சாப்பிட்டோம், மீதியும் இருக்கிறது என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது என்பவர்களை இகழப்பட வேண்டும் என்று குறைஷிகள் முடிவு கட்டினார்கள். மக்காவிலே குறைஷிகள் முடிவு கட்டினார்கள், இந்த முஹம்மதை இகழப்பட வேண்டும், அவர்களை திட்ட வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது, இது சஹாபாக்களுடைய மத்தியிலே காலிலே விழுந்துவிட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யார் ரசூலல்லாஹ், உங்களை குறைஷிகள் திட்டப் போகிறார்களா என்று சொல்கின்ற பொழுது பெருமானார் சிரித்தார்கள். பெருமானார் சிரித்தார்கள். சிரித்துவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா என்னுடைய பெயரை உச்சரித்து அவர்களை திட்டுவதற்கு கூட அல்லாஹ் விரும்பவில்லை. என்னுடைய பெயரை சொல்லி அவர்கள் திட்டுவதற்கு
தடவை நாம் சொன்னாலும் மூமினாக முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று லட்சம் தடவை நாம் சொன்னாலும் நாம் மூமினாக முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த 12 எழுத்தையும் லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த 12 எழுத்தையும் சேர்த்தால்தான் நாம் ஒரு மூமின், நாம் ஒரு முஸ்லிம். அல்லாஹ் தன்னுடைய பேரை பெருமானாரை பேரோடு இணைத்தே வைக்கிறார் என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், ஹதீஜா சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ் திருமணம் முடித்ததற்கு பிறகு, யார் ரசூலுல்லாஹ் நாங்கள் வயதுக்கு வந்திருந்தோம், நாங்கள் வயதுக்கு வந்த பெண்கள் நாங்கள் பேசிக்கொண்டே இருந்தோம். அப்படி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவர் வந்தார். அவர் வந்து சொன்னார், ஆனால் அவரை நான் பார்த்ததே இல்லை, ஆனால் பார்த்தால் தீயத்தில் கலத்தி மாதிரி தெரிகிறது, தீயத்தில் கலத்தி மாதிரி தெரிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற பொழுது இந்த தீயத்தில் கலத்தியுடைய ரூபத்திலே தான் ஜிப்ரீல் வருவார்கள். ஏனென்றால் மக்கள் பயப்படுவார்கள். தீயத்தில் கலத்தி மாதிரி தெரிகிறது. மக்கள் வந்து அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் இந்த உலகத்திலே உதிக்கப் போகிறார்கள், நபியாக ஆகப் போகிறார்கள் என்று சொல்லுகின்ற நேரத்திலே ஹதீஜா சொல்லுகிறார்கள், யார் ரசூலல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் 15 வயது வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் நான் அந்த நபர் என்று சொன்னாரோ அப்பொழுதே என்னுடைய கருத்திலே நினைத்தேன், அந்த நபரை நான் திருமணம் முடிக்கப்பட வேண்டும் என்று நான் நினைத்தேன் சொல்லுகிறார்கள் ஹதீஜா. 2 கணவனுக்கு வாக்கப்பட்டாங்க, 2 குழந்தை 4 குழந்தைகளை ஈண்டெடுத்தாங்க. முதல் கணவனுக்கு 2 குழந்தை ஆம்பளத்துல, 2வது மனைவிக்கு 2வது கணவனுக்கு ஆம்பளத்துல. அது ஒரு ஆம்பளத்துல தான் இஸ்லாத்தை தழுவிச்சதுல கண்ணியத்திற்குரிய வேலை சொல்றாங்க. ஒன்றை சொல்லி நான் விடைபெறுகிறேன். மரியாதைக்குரியவர்களை மக்கா மதீனாவுல மத்திய நபியில பெருமானார் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்துல அப்துல்லா இப்னு பாக்கிர் ரலியல்லாஹு வந்தாங்க. பக்கத்துல அழுதுகிட்டே இருந்தாங்க. திருமணத்துக்காக சொன்னேன், அழுதுகிட்டே இருந்தாங்க. பெருமானார் பக்கத்துல போனாங்க. எதற்காக தாடியெல்லாம் நனைகின்ற அளவுக்கு அழுகிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது, எனக்கு ஹதீஜா என்ற ஒரு பெண் குழந்தை இருக்கிறது, வயதுக்கு வந்து நீண்ட நாள் ஆகிவிட்டது. ஆனால் ஒரே ஒரு வாலிபர் என்னுடைய மகளை திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் ஷாம் தேசத்துக்கு சென்று வியாபாரத்திற்கு போவார். திரும்ப வருவதற்கு 6 மாதம் ஆகிவிடும். எனக்கு எந்த பணமும் இல்லாமல் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரி பைத்துல்மால் இல்லை, ஆனால் இருந்தது, பெருமானார் காலத்தில் இருந்தது. பெருமானார் அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு வயதுக்கு வந்த ஹதீஜாங்கிற குழந்தை இருக்கு, திருமணம் முடிப்பதற்கு வசதி இல்லாத நிலையிலே இருக்கிறேன் என்று சொல்கின்ற பொழுது, எதுவும் இல்லையா? எதுவும் இல்லை. ஒருவர் கூப்பிட்டாங்க, சஹாபியை கூப்பிட்டு பைத்துல்மாலை எண்ணி இருக்கு பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னு கேளுங்க. என்னென்ன ஜாமான் வாங்குறீங்க, எவ்வளவு தேவைப்படும்? நாங்க 165 ஜாமான் கொடுக்கிறோம். இங்க 165 ஜாமான் கட்டு மெத்த தீரோ காமிக்கிறதுக்கு நேரம் இல்லை. மரியாதைக்குரியவரே, எல்லாமே ஊசி, நூறு, தீப்பெட்டி, அரிக்கை வைத்து எல்லாமே கொடுக்கக்கூடிய பாக்கியம். பெருமானார் கேட்டாங்க, உங்களுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டாங்க. 12 ஊக்கி 12 வழக்கான்னு சொல்றாங்க. 12,000 இந்த அளவுக்கு இருந்தா போதும்ட்டாங்க. அதே மாதிரி ஜாமான் வாங்கப்பட்டது. மகளை விட பெருமானார் ஸல்லல்லாஹு திருமணம் முடிக்கிறாங்க. அவர் கேட்டாங்க, மாப்பிள்ளைக்கு பெண்ணுக்கு அத்தது பிடிக்கணும், அத்தது வாங்கியதா? மறந்துட்டோம் நாங்க. அந்த வீடு மண் வீடு. பெருமானார் ஸல்லல்லாஹு இருக்கிறதே அது புனிதமிக்க உடல். புரிஞ்சுக்கிறேன். சாதாரண நபர் அல்ல, சாதாரண நபர் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உடலை அந்த வீட்டிலே ஒத்தி எடுத்தார்கள். வெளியே வந்தார்கள். போய் அத்தர் வாழ, கடுமையான அத்தர் வாழ அந்த வீட்டுக்குள்ள. உடனே அந்த பெண்களை பெண்ணும் மாப்பிள்ளை அனுப்புனாங்க. அவங்களுடைய 7வது தலைமுறை தான் 8வது இருக்கக்கூடிய உமர் அப்பா அவர்கள். இவர்களுக்கு பிறந்த பேர குழந்தை தான் 8வது அறிந்திருக்கிறார்களே உமர் அப்பா அவர்கள். பெருமானாரை சொன்னார்கள் அல்லவா, பெருமானாரை வாழ்த்தி அவர்கள் பாடியிருக்கிறார்களே, அவர்கள் தான் 63 வயதிலே இந்த
உலகத்தை விட்டிருந்தார்கள். பெருமானாரும் 63 தான் இந்த உலகத்தை விட்டு பிரித்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா 63 வயதிலே தான் இந்த உலகத்தை விட்டு பிரித்தார்கள். அது மட்டுமல்ல, உமர் ரலியல்லாஹு தஆலா 63 வயதிலே தான் இந்த உலகத்தை விட்டு பிரித்தார்கள். அது மட்டுமல்ல, அலி கரமல்லாஹு வஜ்ஹு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது 63 தான். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது 63 தான். 63 விளக்கம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் கண்ணியத்திற்குரியவர்களே, வந்த உங்கள் அனைவரையும் வருக வருக வருகை என்று வாழ்த்துறை வழங்கி நான் விடைபெறுகிறேன். உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். நீங்கள் வந்தமைக்கு உங்களுக்கு வீட்டு சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக பெருமக்களே, இன்றைய தினம் நமது பைத்துல்மால் திருமணம் 7 மணமக்களுக்கு நடக்க இருக்கிறது. இந்த மணமக்களை பார்த்து சங்கைக்குரிய ஆணிக்குளமாக்கள் நிறைய வந்திருக்கிறார்கள். அத்துணை பேர்களும் வாழ்த்துறை வழங்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு நிறைய இருக்கிறது. இருந்த போதிலும் நேரத்தின் காலம், அதிலும் இந்த 1 வார காலமாக கடுமையான வெப்பம், இதனுடைய சூழ்நிலைகளை அனுசரித்து திருமண நிகழ்வுகளை மிக விரைவாக முடிக்க வேண்டும். அதே போன்று இன்றைய தினம் தமிழ்நாடு அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் உலமா சபையின் சார்பாக, மதுரை மாவட்ட ஜமாத் உலமா சபையின் சார்பாக மீலாது பெருவிழாவும் சமய நல்லிணக்க விழாவும் மதுரை வக்ஃபு வாரிய கல்லூரியில் வைத்திருக்கிறார்கள். அதிலே நாம் எல்லோரும் பங்கு கொள்ள வேண்டும், நாமும் அதற்கு செல்ல வேண்டும். அதை நம் அனைவர்களையும் அழைப்புதல் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அதையெல்லாம் நாம் நேர காலத்தை பயன்படுத்த வேண்டும். மதியம் சரியாக 3 மணி அளவில் புனிதமான பெருமானாருடைய மௌலிது ஷரீஃபுடன் அந்த சமய நல்லிணக்க விழா ஆரம்பமாக இருக்கிறது. அதற்கு பெருமக்களாகிய நீங்கள் அனைவரும் அதிலே தவறாமல் கலந்து கொள்ளுமாறு இந்த நல்ல நேரத்தில், இந்த நல்ல இடத்தில் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே அதையெல்லாம் நாம் வைத்து இந்த திருமண நிகழ்வை மிக விரைவாக சீக்கிரமாக முடித்தால் நாம் எல்லோரும் அதற்கு பங்கு கொள்ள முடியும் என்ற ஒரு ஆர்வத்திலே இந்த வாழ்த்துறை வழங்குவதற்கு எல்லா உலமாக்களையும் அழைத்து சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருந்த போதிலும் இது போன்ற முக்கியமான சில நிகழ்வுகள் இருப்பதன் காரணத்தினால் எங்களுடைய அஸ்ஹாபுல் மில்லத்தின் மனதில் நீங்க இடம்பெற்றிருக்கக்கூடிய மூத்த ஆலிம் பெருந்தகை, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மதுரை மாவட்டத்தினுடைய தலைவர் மௌலானா முனவி மரியாதைக்குரிய PKN அப்துல் காதிர் சரத் அவர்கள் அருள் கூர்ந்து அவர்களுக்கும் அந்த சமய விழா மீலாது விழாவிற்கு அழைப்புதல் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த மிஸ்கீன் அறிவேன். ஆகவே இதையெல்லாம் நாம் மனதில் வைத்து மரியாதைக்குரிய ஹஸரத் அவர்கள் தயவு கூர்ந்து ஒரு 10 நிமிடத்தில் இந்த மணமக்களை வாழ்த்துமாறு மிக்க பணிவன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن والفرقان: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين. لقد خلقنا الإنسان في أحسن تقويم. وقال في آية أخرى: سبحان الذي خلق الأزواج كلها مما تنبت الأرض ومن أنفسهم ومما لا يعلمون. صدق الله مولانا العليم وصدق وبلغ رسوله النبي الكريم.
ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. இந்த பைத்துல் திருமண விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற மதுரை மாவட்ட காரியார் சங்கைக்குரிய ஹதரத் குலா சபூமிதி மிஸ்வாயே ஹதரத் அவர்கள், எனது ஆப்த நண்பரும் முக்கிய கோடரும், எனது மரியாதைக்குரிய முன்னிலை வைக்கின்ற மௌலானா நாயகி எம் மஹபிகா அவர்கள், இங்கு வருகை தந்திருக்கின்ற இந்த பைத்துல் மாலுடைய நிர்வாக உறுப்பினர்கள், நன்முறைகள் வாரி வழங்குகின்ற பெருமக்கள், இந்த ஜெயலலிதா சரட்டி கல்லூரிய பேராசிரியர் பெருந்தகைகள், வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற சங்கைக்குரிய உடமாக்களே, ஜமாத்தார்களே, பொதுமக்களே, சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்த நல்லவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நாம் சொல்வது பெருமைப்படுகின்றோம். நம்முடைய நூறு மாதத்தில் வரவேற்பை நன்றியை அவர் யார் யாரெல்லாம் குறிப்பிட்டார்களோ அதையே நான் படிக்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொண்டு 10 நிமிடத்திலே சுருக்கமாக என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தது. புதுமண தம்பதிகளாக பொறுப்பேற்றிருக்கின்ற இந்த தம்பதிகள் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும், நாட்டுக்கும் சமுதாயத்திற்கும் நற்பணியாற்றுகின்ற நல்ல குழந்தை செல்வங்களை பல்லாண்டுகளுக்கு தந்துவிட வேண்டும். நான் இறைவனிடத்தை பிரார்த்தி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக அவர்களுக்கு அந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய பெரியோர்களை, நான் 2-3 விஷயங்களை தான் இங்கு குறிப்பிடுகிறேன். உலமாக்கள் நிறைய இருக்கிறேன், அதை நான் ஒரு 3 விஷயத்தை மட்டும் ஐந்து கோடிக்காக ஏன்னா நான் ஓரிய ஆயத்து சாதாரண ஆயம் அம்மையத்தில் இருக்கக்கூடிய ஆயம் அத்தி மரத்தின் மீது சத்தியமாக சொன்னார். ஆடி மரத்தின் மீது சத்தியமாக சொன்னார். கூடி சீனின சௌராத்திரம் ஒட்டுமொத்தமாக அகலப்பட்ட தூசினா மழையின் மீது சத்தியமாக படலை நம்பி திருக்குவான் இறங்கி கொண்டிருக்கின்ற இந்த அமைதி சூழல்கின்ற மக்கமான நகரத்தின் மீது சத்தியமாக மனிதனை மிக அழகான கோலத்தை நாம் மனிதனுக்கு நிகழ் மனிதன் வேற படைப்பை அவ்வளவு அழகான படைப்பை மனிதனை படைத்துக் கொண்டு அடுத்து நீங்கள் எல்லாம் ஓதக்கூடிய யாசின் சூறாவிலே ஒரு காட்சி சொன்னார். சுபஹான நதிய சலக்கங்கள் சுவாரத்துள்ளா உலகத்தில் படைத்தது அத்தனை ஜோடியாக படைத்தது. சலக்கங்கள் சுவாரத்துள்ளா மின்மா தோன்றியுள்ளா பூமியில் முளைப்பிக்கின்ற செடி கொடிகள் விண்மின் ஆம்புசியம் உங்களையும் வந்தடக்கப்பட நான் செய்ய இரட்டையாக ஆம்புசியம் விமானம் உங்களுக்கு தெரியாத பலவசங்களை எல்லாம் இரட்டையாகத்தான் படைக்கும். பல இரட்டையாக படைக்கப்பட்ட உங்களிடத்து அதை ஒன்று சேர்ப்பது உங்களுடைய கடமை. அந்த ஒன்று சேர்க்கும் விழாதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய பெரியவர்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த அழகு இருக்கிறது, இந்த அழகிலே ஆணுடைய அழகிலே பெண்கள் மயக்கியதை எல்லாம் சொல்லி காட்டுகிறார். ஆண்களுடைய அழகிலே பெண்கள் மயக்கியை எல்லாம் சொல்லி காட்டுகிறார். அது எங்கே சொல்றாங்க? சூழலை சொல்றார். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெண்கள் கூடியிருந்த கூட்டத்திலே நடக்க செய்யும் போது அவர்கள் கைகளிலே வைத்திருந்த கத்தியை விரல்களை வெட்டி கொண்டார்கள் என்று சொன்னார். அவர்களை வெட்டி கொண்டார்கள். ஆணுடைய அழகை அப்படியே மயங்கிட்டாங்க. அவர்கள் சொன்னார்கள், இவர் மனிதர்கள்
இல்லா இன்பஹாரா இல்லா மலக்கும் கரீம், இவர் மலாயிகத்தாகத்தான் இருக்க முடியும் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆணுடைய அழகிலே பெண்கள் மனைவியை பார்ப்போம், இன்னொன்று பெண்களுடைய அழகை ஆண்கள் மனைவியை பார்ப்போம், பெண்ணுடைய அழகை ஆண்கள் மனைவியை பார்ப்போம். அதற்கு வேறு எங்குமே போகவில்லை. உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலை கட்டி முடித்தாரே ஷாஜகான். அவர் அந்த பெண்ணுடைய அழகை அப்படியே முடிந்தார். மும்தாஜை கல்யாணம் முடித்தார். மும்தாஜ் பிறந்தவுடனே தாஜ்மஹாலை கட்டினார். அந்த அழகையே முழுமையாக வேண்டிய ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டினார். அந்த நாட்டின் தலை சிறந்த தலைவன், உலக சரித்திர பேராசிரியர், உலக சமாதான கூறர், இந்திய நாட்டின் முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் எழுதுகிறார்கள். ஹிஸ்டோரி ஆஃப் இந்தியாவாக இருக்கிறார்கள். என்ற அருமை மகளே, நான் ஆக்ரா சென்றார். ஆக்ரா கோட்டையும் தாஜ்மஹாலையும் பார்க்காமல் செல்லவில்லை. வணங்கி கற்களிலும் சாதாரண கற்களிலும் செய்யப்பட்டிருக்கின்ற அழகிய வேலைப்பாடுகள் முகலாய கட்டடங்களின் சிகரத்தையே காண்போம் என்று அப்படி கட்டினார் என்றால், மும்தாஜ் மஹாலுடைய அழகையை மயங்கி அந்த அழகை அவர் நிவர்த்தி செய்து காட்டியது உலக வரலாற்றிலே மிக சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறது. இது மட்டுமல்ல, இன்னும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். எனக்கு முன்பு பேசி கபூராகான் அவர்களை பற்றி சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலிலிருந்து கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற சிறைவாசிகளை அவர்களுக்கு ஈர்ப்பு தொகை வாங்கி கொண்டு விடுதலை செய்யப்படாமல் அறிவித்தார்கள். ஈர்ப்பு தொகை மக்காவிலிருந்து வருகிறது. என்ன தொகை வருகிறது என்றால், அந்த தொகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரங்களிலே கொண்டு கொடுத்தவுடனே அப்படியே அழுதுவிட்டார். அதாவது அவருடைய கணவர் அபுல்லாசும் கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். அவருக்கு வந்திருக்கின்ற ஈட்டுத் தொகை பெருமானாருடைய கணவரிலே கொடுக்கிறார்கள். அப்படியே பார்த்து அழுகிறார்கள். உடனே சஹாபாக்கள் சொல்கிறார்கள், யார சொல்லலாம், உங்களுடைய மருமகனுக்கு ஈட்டுத் தொகை வாங்காமலே பேசிக் கொள்ளலாம் சொல்கிறார்கள். நான் அதற்காக அழகிலே வந்திருக்கின்ற ஈட்டுத் தொகை இருக்கிறதே ஹதீஜாவுடைய காசுமாயாகும். காசுமாயை பார்த்தவுடனே எனக்கு ஹதீஜாவுடைய ஞாபகம் வந்துவிட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், மனைவியுங்கள் எவ்வளவு பெரிய அன்பு பாசம் பட்டு கொண்டவர்களாக உலகத்திற்கு முன்னாடியாக வாழ்ந்தார்கள் என்பதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க கேள்விப்பட்டிருக்கிறோம். அடுத்து ஒரு சந்தேகத்தை நாம் வைத்துள்ளேன். அடுத்து ஒரே ஒரு சந்தேகம், ஆணுடைய அழகை மனைவியையும் சொல்லிவிட்டேன், பெண்ணுடைய அழகை மனைவியையும் சொல்லிவிட்டேன். ஆனால் இந்த நாட்டுக்கு யார் வந்தார் என்றார், அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டன். இந்த நாட்டிலே குதுப்ஷாஹி குலோமான்களின் கோணாகரங்களை, நிஜாம் ஷாஹி பரம்பரைகளின் மகளிரின் ஐராதத்தை பார்க்கிறார். அந்த அமைக்கப்பட்டிருக்கின்ற ஐடி பார்க்கிறார். அப்படியே திறமைப்படுகிறார். உடனே டெல்லி சென்றார். 2 ஆயிரம் கொடுக்கக்கூடிய வரவேற்பை ஏற்றுக்கொள்கிறார். ஆக்ரா சென்றார். ஆக்ரா சென்று ராஜ்மஹாலை அப்படியே பார்த்து ரசிக்கிறார். நின்று கொண்டே பார்த்து ரசிக்கிறார். உட்கார்வதற்கு போடப்பட்டிருக்கும் பள்ளி கற்களையும் உட்கார்ந்து ரசிக்கிறார். அப்பொழுதுதான் இவர்கள் கேட்டார்கள், ராஜ்மஹாலை பற்றி என்ன சொல்லுங்கள்? சொல்கிறார், உலக மக்களை நான் 2ஆக பிரித்து பார்க்கிறேன். ஒன்று தாஜ்மஹாலை பார்த்தவர்கள், இன்னொன்று தாஜ்மஹாலை பார்க்காதவர்கள். நான் தாஜ்மஹாலை பார்த்தவர்களை செஞ்சவர்கள் பெருமைப்படுகிறேன் என்று சொன்னார் என்றால், உலகத்திலே அப்படி ஒரு பெரிய கட்டடக்கலையை இந்த காதலின் மூலமாக மனைவியின் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்த பெருமைக்குரிய வாரிசுகள் தான் நீங்கள். ஆகிறார் நம்முடைய இந்திய யூனியன் முஸ்லீமினுடைய தேசிய தலைவரும் வரலாற்று பேராசிரியருமான வாதமீன் அவர்கள் ஒரு கருத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். தாஜ்மஹால் இல்லாத இந்தியா கிடையாது, செங்கோட்டை இல்லாத இந்தியா கிடையாது, முஸ்லிம்கள் இல்லாத இந்தியா கிடையாது என்ற கருத்தை நாடு பூராவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகைய அத்தகைய பாரம்பரியமான நீங்கள் இஸ்லாத்தின் அடிப்படையில் சிறந்த வாழ்க்கையை வாழ்வதற்கும் இந்த மனமக்கள் எல்லா நலன்களுக்கு வட்டாண்டு வாழ்வதற்கும் துவாட்சி என்று உங்களிடம்
ஹசரத் அவர்களுக்கு இதயம் கழிந்த நன்றியை உரித்தாக்கிக்கிறோம். அல்லாஹ்வின் மகத்தான கருணையினால் ஒவ்வொரு திருமண நிகழ்விலும் நமது ஜாமியாவுடைய பேராசிரியர் பெருந்தகையிலே மிகப்பெரிய பேச்சாளர்கள், அல்லாஹ்வுடைய கிருபையினால் எல்லா வல்லமையும் வாய்மையும் பெற்றவர்கள் இருந்த போதிலும் இந்த சமூகத்திற்கு நாடறிந்த நாவலர்களை யாரையாவது அழைத்து நல்ல பல கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று எங்களுடைய ஆசான் அஸ்ஹாபுல் மில்லத் அவர்கள் ஆசித்து அவர்கள் நடைமுறைப்படுத்திய அதே நடைமுறையை இன்று எங்களது தலைவர் அவர்களும் நடாத்திக் கொண்டிருக்கின்றனர். அந்த அடிப்படையிலே இப்பொழுது இந்த மணமக்களை வாழ்த்தி சிறப்புரையாக நமக்கெல்லாம் இங்கிருந்த உலமாக்கள் நிறைய பேருக்கு தெரியும். சித்தையன்கோட்டை தாகா பனி ஹசரத் என்றால் எல்லோருக்குமே தெரியும். மறைந்த அல்லாமா ஹசரத் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஞான கடல், பல இடங்களிலே பேராசிரியர்களாக பணிபுரிந்தவர்கள் தாகா பனி ஹசரத் அவர்கள். இந்த மிஸ்கீனும் அஸ்ஹாபுல் மில்லத் அவர்களும் ஒரு நேரம் அவர்களை சந்தித்திருக்கின்றோம். அவருடைய அருமை மகனார் முப்பு இறப்பு என்ற தீர்ப்பு நூலாசிரியர் மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் அல்-ஹாஜ் ஏ முகமது கமால் பாஷா மிஸ்வாஹி ஹசரத் அவர்கள் சரியாக ஒரு 40 நிமிடம் இந்த மணமக்களை வாழ்த்தி இந்த பைத்துல் மாலுடைய சிறப்பு பேருரையாக நிகழ்த்துமாறு மிக்க பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு முன்பதாக தயவு கூர்ந்து இந்த முதல் வரிசையை மட்டும் தவறாக யாரும் நினைத்துக் கொள்ள வேண்டாம். அப்படியே இரண்டாவது வரிசையில் அமர்ந்து கொள்ளுங்கள். இந்த முதல் வரிசையில் இன்று 7 மணமக்களுக்கு நடைபெறக்கூடிய அந்த 7 மணமக்களுடைய சாட்சிகள் தயவு கூர்ந்து இந்த முதல் வரிசையில் வந்து உட்கார்ந்து கொள்ளுமாறு மிக்க பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். ஹக்கீம் ஹக்கீம் அவருக்குரிய சாட்சிகள் அபூபக்கர் சித்திக் கனவா பிச்சை அவர்கள் சாட்சிகள். அவர் ஏனென்றால் வக்கீல்கள் மேலே வந்துடுவார்கள். சாட்சிகள் இந்த முன் வரிசையில் அமர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவது மணமகன் சல்மான், அவருக்குரிய சாட்சிகள் ராஜா சம்சுத்தீன் மௌலவி சாவுல் ஹமீத் ஹசரத் அவர்கள். மூணாவது மணமகன் முகமது இஜாஸ், அவருக்குரிய சாட்சிகள் ராஜா ஹுசைன் ஜாஃபர் அலி அவர்கள். நான்காவது மணமகன் இம்ரான் கான், அவருக்குரிய சாட்சிகள் ராஜா முகமது இப்ராஹிம். ஐந்தாவது மணமகன் முகமது ஃபாரூக், அவருக்குரிய சாட்சிகள் ஷேக் முகமது கனி. ஆறாவது மணமகன் சிக்கந்தர் பாட்ஷா, அவருக்குரிய சாட்சிகள் ஷேக் அப்பாஸ் மந்திரி பாபு அவர்கள். ஏழாவது மணமகன் முகமது ஈசா, அவருக்குரிய சாட்சிகள் ஷேக் அலாவுதீன் நசீர். இவர்களெல்லாம் தயவு கூர்ந்து இந்த முதல் வரிசையில் அமர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நமது மரியாதைக்குரிய ஹசரத் அவர்கள் சிறப்பு பேருரை நிறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأنكحوا الأيام منكم والصالحين من عبادكم إن يكونوا فقراء يغنيهم الله من فضله والله واسع عليم. ويستعفف الذين لا يجدون نكاحا حتى يغنيهم الله من فضله. صدق الله العظيم. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: ولدت من نكاح لا من سفاح. وكما قال رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளரும் நிகழற்ற அன்புடையவனுமாகிய
ஏக வல்லவனா எல்லாம் இறைவனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய நற்கருணையும் கிருபையும் கருணையும் அவருடைய அன்னை ஹக்கீமாம் அண்ணன் பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மத் முர்தலா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தவர்கள் மீதும் அவர்களுக்கு உத்தம தோழர்களாக இருந்து வந்த சத்திய சீலர்களாம் சஹாபாக்கள் அவர்கள் அனைவரின் மீதும் அகில உலக மக்கள் அனைவரின் மீதும் அகில உலக படைப்பினங்கள் அனைத்தின் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பொருத்தமான இந்த அவைக்கு வருகை தந்து இங்கே நடைபெற இருக்கக்கூடிய இந்த ஜோடிகள் இவர்களுடைய இந்த திருமணம் இவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருப்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முறையில் வாழ்த்து தந்து அனுப்புவதற்காக துஆ செய்வதற்காக பிரார்த்தனை செய்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய நல்லருளும் பெருமையும் கருணையும் என்றும் நின்று நிலவட்டுமாக என்று துஆ செய்தவனாக இஸ்லாமிய அன்பு காணிக்கையான சலாத்தினை உங்களுக்கு எடுப்பதற்கு முன்னாக எனது இந்த வாழ்த்துறை தொடங்க வேண்டி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சகோதரர்களே, உலகத்தில் எத்தனை கூட்டங்கள் நடைபெறுகின்றன? பொது கூட்டங்கள், அரசியல் கூட்டங்கள், கட்சி கூட்டங்கள், சேர்த்து வைக்கும் கூட்டங்கள், விருந்திருக்கும் கூட்டங்கள், சதி மோசடி செய்யக்கூடிய கூட்டங்கள், இப்படி பல்வேறு வகையான கூட்டங்கள். எல்லா கூட்டங்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வதில்லை. ஆனால் இந்த கூட்டத்தை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான் சகோதரர்களே. ஏன் தெரியுமா? இந்த கூட்டம் சேர்த்து வைக்கக்கூடிய கூட்டம், இந்த கூட்டம் ஒற்றுமை வரக்கூடிய கூட்டம், இந்த கூட்டம் உறவுகள் சங்கமிக்கக்கூடிய கூட்டம், இந்த கூட்டம் உடம்பாக சங்கமிக்கக்கூடிய கூட்டம், பெரியவர்கள் வல்லுநர்கள் வாழ்த்துறை வளர்ந்தவர்களுக்காக வருகை தந்திருக்கக்கூடிய அருள் பெற்றோர்களே. இந்த திருமண நிகழ்ச்சியை பார்த்து அது குறிப்பான அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இந்த சூழலை இந்த இடம் தெரிஞ்சு இதை பார்த்து பிரத்தியாக சொல்றே. நம்ம அரசு கல்லூரி மாதம் சமாதா மாதம் சொன்னா சுரங்கம் சொல்லுவாங்க. சமாதானம் சொன்னா வெற்றி, மோட்சம், லட்சியம், பல்வேறு சீதைத்தனம், பல்வேறு கொண்ட வார்த்தை சமாதா என்ற வார்த்தை. அப்பேற்பட்ட அந்த இடத்தில் அது ஒரு பொருத்தமான இடத்தில் இந்த திருமணம் நடைபெறுவது, அதில் அந்த கல்லூரியிலே பயிலக்கூடிய மாணவ கல்விகள் சொல்வதே அவர்கள் எல்லாம் வராயக்குமாரர்களுடைய இறக்கையை இருக்கின்றார்கள், நடக்கின்றார்கள், பிரிக்கின்றார்கள், ஓடுகின்றார்கள், விளையாடுகின்றார்கள், ஓடுகின்றார்கள். அவர்களுடைய அந்த துவாவோடு அவர்கள் சபையிலே நட்சத்திரங்களாக சொல்லிக்க இந்த திருமணம் நடைபெறுகிறது சொன்னா அது ஒரு பெரிய வரக்கத்தை தருவது. இந்த வரக்கத்தை இந்த ஜோடிகளும் இதுவரை நடந்து முடிந்த கல்யாணத்தை முடித்துக் கொண்ட ஜோடிகளும் இன்ஷா அல்லாஹ் இனிமேல் இந்த கல்யாணத்திற்கு அதாவது நடக்க வாய்ப்புப்பட்ட ஜோடிகளும் அந்த வரக்கத்தை பெறுகிறார்கள். அப்படின்போது உண்மையை மனம் பெருகிற சந்தோஷப்படுகிறது. அதான் இப்போது சொல்லலாம் சொன்னாங்க, இதா கமைக்கும் இத வழியுமா உங்களை ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக அல்லது இஸ்லாமிய ஒரு சுப நிகழ்ச்சிக்காக அழைக்கப்பட்டால் நீங்கள் பதிர்த்தார்கள், நீங்கள் வருகின்றார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவர்களுடைய வருகையை ஏற்று நாம் வந்திருக்கின்றோம். அதே மாதிரி மற்றொரு சொல்லும்போது அவன் தரக்க இஜாபத்தை, அவன் தரக்க ஜாபத்தை, யார் அழைப்புக்கு பதில் தரவில்லையோ இந்த மாதிரி ஒரு சுப நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டு அவர்கள் யார் சரியான காரணம் இல்லாமல் வருகை தராமல் இருந்தார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மாறு செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப சொல்லுங்க, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வுடைய ரசூலை திருப்பிடக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு இந்த அவைக்கு நாம் வருகிறோம் சொல்றோம். அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய இந்த சபையாக இருப்பதன் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய விசேஷமான அருள் என்பதை எனவே எத்தனையோ கூட்டங்கள் உலகத்திலே நடந்தாலும் எல்லா கூட்டங்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டதை இந்த கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் பொருந்திக் கொள்கின்றான் என்பது உறுதி சொல்கிறார். உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டார் சொன்னாங்க, உமன் ஊழியர் வளர்ந்து உங்களுக்கு ஒரு குழந்தை, ஆண் குழந்தை, பெண் குழந்தை பிறந்து விட்டால் பரிகசி முதல் நடந்து அந்த குழந்தை நலமான பேர் நல்ல ஒளிமயமான நல்ல அர்த்தபுஷ்டியாக நல்ல பொருள் நெறிவான ஒரு சிறந்த ஒரு பெயரை தேர்ச்சி நல்ல பேர் அந்த குழந்தை
அந்த குழந்தைக்கு திருமணம் முடித்து வையுங்கள். அந்த குழந்தை ஆணோ பெண்ணோ வயதுக்கு வந்து நீங்கள் திருமணம் முடித்து வைக்காமல் இருந்த நிலையே ஏதாவது தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லலாம். அந்த குழந்தை அந்த மகன் செய்த தவறு அந்த குற்றம் யார் மீது சுமத்தப்படும் தெரியுமா? அந்த குழந்தையை பெற்ற தந்தை மீது சுமத்தப்பட முடியல. நான் ஏன் சொல்றேன் சொன்னா, குழந்தை பெறுவது பெரிய விஷயம் இல்லை. அதற்கு நல்ல பெயரை வைத்து அதை பண்புள்ள குழந்தையாக, தப்பியத்து குழந்தையாக, குரான் நம்பிக்கூடிய வழி நடக்கக்கூடிய குழந்தையாக நன்மை இன்மை கொடுத்து அதை வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல பெண்ணை அல்லது ஒரு நல்ல ஆணை பார்த்து திருமணம் முடித்திருப்பது வரை தந்தை மீது தாய் மீது கடமை இருக்கு சொல்வர்களே. அந்த மாதிரி அவர்கள் தவறு செய்து விட்டார், திருமணம் முடிக்க காலதாமதமாக இருந்தால், தன் திருமணம் முடிக்காமல் இருந்து விட்டால், அந்த நிலையில் அந்த ஆணோ பெண்ணோ ஏதாவது தவறு செய்து விட்டால், ஒரு ஆண் ஒரு பெண்ணை அல்லது ஒரு பெண் ஒரு ஆணையோ உத்தரவு வந்து விட்டால் ரொம்ப இழிவு செல்வது ரொம்ப கேவலம். அது மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்திற்கு நம்முடைய யாரும் ஆளாகிவிடக் கூடாது. அந்த கேவலத்திற்கு நம்முடைய பெற்றோர்கள் யாரும் ஆளாகிவிடக் கூடாது. அது அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னா அந்த தந்தை மீது அந்த பாவம் பறி விழும் அப்படின்னு சொன்னார். சோழர்களே, தந்தை அப்படின்னு சொன்னா தந்தை இருந்தால் தந்தையின் மீது, தந்தை இல்லாவிட்டால் அந்த தந்தையுடைய ஸ்தானத்தில் யாராவது அவர்கள் மீது அந்த பாவம் விழும். அந்த தந்தையுடைய ஸ்தானத்தில் யாருமே இல்லை என்று சொன்னா, இப்ப நடத்துறாங்க பாருங்க, இந்த நிர்வாக கமிட்டி தலைவர்கள், பொறுப்புள்ளவர்கள், ஆளுநர்கள், மரியாதைக்குரியவர்கள், கொண்டுகளும் வந்தவர்கள், இவர்கள் மீது அந்த பாவம் வந்து விழும். ஏன்னா எல்லாருக்கும் கடமை இருக்கும். குள்ளுக்கும் ராய் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அனைவரும் உங்கள் அனைவருக்கும் பொறுப்பு உண்டு. அந்த பொறுப்பு குறித்து அனைவரும் விசாரிக்கப்படுவீர்கள். அப்ப வயதிற்கு வந்த ஒரு ஆணோ பெண்ணோ தவறு செய்து விடாமல் அதை பாதுகாப்பு தந்தையின் கடமை. தந்தை இல்லாவிட்டால் தந்தையின் இடத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் கடமை. அந்த உறவுகளும் இல்லாவிட்டால் அந்த ஊர் தலைவருடைய கடமை, அந்த ஊர் பொறுப்பாளருடைய கடமை. அந்த கடமையை தான் சகோதரர்களே, இன்றைக்கு மக்களை இஸ்லாமிக் வெல்ஃபேர் சொசைட்டி நிறுவனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான தலைவர், அழகிய செயலாளர், அற்புதமான பொருளாளர் மற்றும் நிறுவன பெருமக்கள், இந்த சொசைட்டிக்கு இதனுடைய வளர்ச்சிதான் பாடுபடக்கூடிய நல்ல உள்ளங்கள், கொடை கொடுக்கக்கூடிய மூமிகள், முஸ்லிம்கள், சகோதர சமுதாய சார்ந்தவர்கள் அனைவரும் மீது அந்த பொறுப்பு வருகின்றது. அவர்கள் இறங்கி வளத்தில் இறங்கி பணியாற்றி அந்த பொறுப்பை நிறைவேற்றும் காரணத்தினால் அவர்கள் குற்றத்திலிருந்து அதனுடைய தொழிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள், பாதுகாக்கப்படுகிறார்கள். அந்த நன்மையை இன்றைக்கு மதுரை இஸ்லாமிக் வெல்ஃபேர் சொசைட்டி நிர்வாகத்தினர் சிறப்பான முறையில் செய்து வருகின்றார்கள் என்பதை நினைத்துக் கொண்டு உள்ளம் கூடி பாய்கின்றதை இந்த நன்மை அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கு ஊக்கமாக ஆக்கமாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் எல்லா மக்களுக்கும் இந்த நன்மை போய் சேர்த்து சோழர்கள் அழியும் ஆரம்பிக்காக மசாஜி வலிப்பு அலையின் தபா சொன்னாங்க. நிக்காஹ் வந்து பகிரங்கப்படுத்துங்கள், நிக்காஹை பள்ளிவாசலே வையுங்கள், நிக்காஹ் நேரத்தில் தப்பா நீங்கள் மூணு விஷயம் சொன்னாங்க. நிக்காஹை பகிரங்கப்படுத்துங்கள், பள்ளிவாசலே வையுங்கள், தப்படிங்கள். இந்த மூன்றுடைய நோக்கம் என்னன்னா எல்லாத்திலும் தெரியப்படுத்திய அத்தியாசம். மறைக்காதீங்க, அதை சுருக்காதீங்க, எல்லோருக்கும் தெரியப்படுத்துங்கள். அந்த நிக்காஹ் என்பது பகிரங்கப்படுத்தப்பட வேண்டிய ஒரு பிரதானமான ஒரு அற்புதமான நல்ல செயல், நற்செயல், அதான் ஒரு பொருத்தமான ரசூலுக்கு விருப்பமான செயல். அதைத்தான் இன்றைக்கு மதுரை இஸ்லாமிக் வெல்ஃபேர் சொசைட்டி நிர்வாகத்தில் பகிரங்கப்படுத்தி இருக்கிறார். பள்ளிவாசல் வைக்கக்கூடிய முடியாத சூழ்நிலை தான் இருக்கு. அதனால ஒரு பொதுவான இடங்களை தேர்வு செய்து அந்த இடங்களே அவர்கள் இருக்கிறார்கள். நாம் செய்யக்கூடிய எந்த நன்மையை அல்லாஹ் பொருந்திக் கொள்வான் அப்படின்னு நமக்கு தெரியாது. நாம் எந்த ஒரு சிறு நன்மையாக இருந்தாலும் சரி, அந்த நன்மையுடைய விஷயத்திலே நாம் லட்சியமாக இருந்து கொள்வார். நம் பசாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு நாம் தெரிவிக்கிறோம். மிகப்பெரிய மேதை, பல ஆயிரக்கணக்கான கிதாபுகளை படித்தவர். அவர்கள் மௌத்துக்கு பிறகு அவர்கள் கணக்கில் காணப்படுகிறார். அவர்களுடைய
நெருங்கிய தோழர்கள் ஒரு கனவில் கண்டு உங்களை அதான் பொருளை கொண்டாடுறோமா? உங்களுடைய எந்த செயலுக்காக அதான் பொருளை கொண்டாடு அப்படின்னு கேட்கப்படும். சொல்லிக்காட்டாங்க, ஏதோ நன்மையை செய்திருக்கிறீர்களே, இன்புக்கான உழைத்திருக்கிறீர்களே, பார்க்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுடைய எந்த நன்மையை அதான் பொருளை கொண்டு உங்களுக்கு ஈடேற்றத்தை வழங்கினான் அப்படின்னு கேட்கும்போது அப்படி சொல்லி பார்க்கிறாங்க. நான் ஒரு முறை கவனமாக ஒரு நூலை படித்துக் கொண்டிருந்தேன். அவ்வாறு எழுதி கொண்டிருக்கும் அந்த காலத்திலாம் இங்கு பார்த்து பக்கத்தில் இருக்கும் மணியர்கள் அதாவது கோரிகள் போது அந்த எளிதான அந்த எழுதுவோம் அதை வச்சு அப்படி முக்கி முக்கி எடுத்து எழுதுவோம். அந்த மாதிரி நான் முக்கி எடுத்து எழுதுவோம் இருக்கும் பொழுது என்னுடைய எழுதுவோரின் முனையில் ஒரு ஈவன் உட்கார்ந்தது. என்னுடைய எழுதுவோரின் முனையில் ஒரு ஈவன் உட்கார்ந்தது. தானத்துக்காக நீர் அறுப்பதற்காக அந்த உட்கார்ந்து அந்த இங்கை உறுத்தி கொண்டிருந்ததை அப்படின்னா அந்த இங்கை அந்த உறுத்தி கொண்டு போகும் வரை அதை தான் தீரும் வரை நான் என்னுடைய எழுதுகோலை அசைக்காமல் இருந்தேன். அது முழுக்க வயிறு நிரம்ப குளித்து விட்டு நீர் அறிந்துவிட்டு தாகம் தீர்ந்து சென்றது. அதை பாராட்ட அதான் எனக்கு பணி போனேன் அப்படின்னாங்க. சாதாரண விஷயம். நான் எதிர்ப்பு சொல்ல வேண்டும் சொன்னா இஸ்லாமிய வெல்ஃபேர் சொசைட்டி அசோசியேஷன் இதை செய்யக்கூடிய இந்த நன்மை பாருங்க, இது போன்ற சாதாரண கிடையாது. இது மிகப்பெரிய நன்மை. என்னுடைய பலன் என்ன என்பதை மனத்திற்கு பிறகு தெரிந்து கொள்ளலாம். என்னுடைய பலன் என்ன என்பதை மறுமையிலே ஆகத்தை தெரிந்து கொள்ளலாம். அதுதான் மிகப்பெரிய அந்தஸ்தை இந்த நிறுவனத்திற்கு நிச்சயமாக இந்த உழைப்பாளருக்கு இந்த சேவையாளருக்கு நிச்சயமாக வருவாங்க என்பதை மறுமையிற்கு நாம் காண்போம் என்றால் கூட நான் இந்த விஷயத்தில் நன்மையான விஷயத்தில் ஒரு சிந்தனை கூட நீங்கள் என்ன செய்யலாம் அலட்சியப்படுத்தி விடாதீர்கள். அதனால நன்மைகளுக்கு ஊன்றுகோலாக நன்மைகளுக்கு தூண்டுகோலாக என்பதை இதன் மூலமாக உங்களுடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன். மூன்று விஷயங்களை தாமதப்படுத்தக்கூடாது சொல்றாங்க. கேள்விப்பட்ட விஷயம் ஒரு நீக்கூட்டல் தொழிலை கொண்டாங்க ஒப்பு வந்துச்சு அப்படின்னா முன்னேறத்தை சொல்லுங்க. தாமதப்படுத்தாம முன்னேறத்தை சொல்லுங்க. அது அல்லாஹ் விருப்பமான செய்தி. இரண்டாவது ஜனநாயக சட்டம்னா தேவையெல்லாம் ஏற்படாது. எவ்வளவு சீக்கிரம் ஏற்படுமோ ஒரு சீக்கிரம் இருந்தது. ஒரு கன்னி பெண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைத்து விட்டார். அது ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு நல்ல கன்னி பெண் பொண்ணு கிடைத்து விட்டால் திருமணத்தை தாமதிக்காங்க. மூணு சிலர் தாமதிக்காங்க. அது திருமணம் ஒன்று சரியான பருவம் வந்துவிட்டால் கால சூழ்நிலையை கழிந்து விட்டால் அதை தேவையில்லாமல் தாமதப்படுத்தாது. அப்படி தாமதப்படுத்துவது என்ன தெரியுமா? பெண்களுக்கு கல்யாண வயசு வந்து அதை நீங்க தாமதப்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னா கல்யாணம் பண்ணாம அவங்க அப்படி கனியாவே இருப்பாங்க. அது காலம் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த செய்த மாப்பிள்ளைமார்கள் ஆண்கள் அது தாமதமாக ஆண்கள் அப்படி கல்யாணம் முடிக்காம பெருகிட்டே இருப்பாங்க. நல்லா நினைச்சு பாருங்க. ஒரு பக்கம் கல்யாணம் முடிக்காம ஆண்கள் பெருக, மற்ற பக்கம் கல்யாணம் முடிக்காம பெண்கள் பெருக என்ன ஆகுது? வாய்ப்பு அந்த வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய முறையை நீங்கள் தாமதப்படுத்திவிடாதீர்கள். அந்த சேவையை தான் மதுரை இஸ்லாமிய வெல்ஃபேர் அசோசியேஷன் செய்கிறது என்பதை அதை நான் உங்களுக்கு நன்றி கொண்டிருந்தேன். அதோட இங்கே உள்ள பெரியவர்களுக்கும் இந்த அமைப்பினருக்கும் கொண்டு நல்ல உள்ளவர்களுக்கும் இந்த கல்யாண விஷயமா ஒரு செய்தி இந்த இடத்துல நான் பதிவு செய்ய வேண்டும் வகையிலே கல்யாணத்துல ஆணும் பெண்ணும் சமத்துவம் தெரிவித்து விட்டால் அதுல எந்த தடையும் கிடையாது. கல்யாணம் சொல்றேன் அது வந்து எந்த விதமான பாரம்பரியம் கிடையாது. ஒரு முஸ்லிமான ஆண் ஒரு முஸ்லிமான பெண் விரும்புகின்றார். அது ஆண் பெண் கல்யாணம் ஆண் பெண்ணுடைய சமூகம் முக்கியமானது. அவன் சமூகத்தாக முடிஞ்சா கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் கூட்டு அதோடு மாற்றுகிறது. ஆனால் கல்யாணத்தில் சொல்கிறேன் 4 விஷயங்களை பொறுப்பாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதை கவனிக்கணும். குறிப்பா இந்த மாதிரி சேவை செய்யப்படுகிறது சொல்றாங்க. அவர்கள் 4 விஷயங்களை பொறுப்பாளர்கள் கவனத்தை கொள்ள வேண்டும். 4 விஷயம் ஒன்று பாருங்க. அது தீன் மார்க்கம். இஸ்லாம் மாப்பிள்ளை பொண்ணு முஸ்லீமா இருக்கு. இது நல்லா கவனமா இருக்கு. இஸ்லாத்துக்கு கூட பல்வேறு வகையான கூட்டங்கள் தோன்றிக் கொண்டு வருகின்றன. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அக்கீதாவுடைய விஷயத்திலே கொள்கைகள் விஷயத்திலே அதிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்ப மாப்பிள்ளை பெருமையை விஷயத்திலே தீன் மதம் மார்க்கம்
கொள்கை விஷயத்தை ரெண்டு பேரும் ஒத்து போகிறதா அப்படிங்கிற பொறுப்பாளர்கள் கவனிக்க வேண்டும். ஒரு விஷயம். இரண்டாவது, குடும்பம் பாரம்பரியம் சொல்வார்கள். குலம் கோத்திரம் என்பது பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் இந்த நெசவு விஷயத்திலே குடும்ப பாரம்பரியத்தின் விஷயத்திலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒத்து போகின்றதா அப்படிங்கிறத கவனிக்க பொறுப்பாளர்கள் கவனிக்க வேண்டும். வழிகளை கவனிக்க வேண்டும். அந்த பெண்மை பொறுப்பாளர் கவனிக்க வேண்டும். இரண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் சொல்வார்களே, இவர்களுடைய தொழில் யார் என்ன தொழில் செய்கின்றார் அப்படிங்கிறது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் தொழில் விஷயத்தில் ஒத்து போகின்றதா அப்படிங்கிறத கவனிக்கிறது. இந்த தொழில் விஷயத்திலும் சரி, நெசவுடைய விஷயத்திலும் சரி, ஈருடைய விஷயத்திலும் சரி, பொதுவாக மற்ற அனைத்து விஷயங்களிலும் முதலை ஒத்து போகிறது. யாரும் முதல் பார்க்க மாப்பிள்ளை பார்ப்பது பெண்ணையும் தான் முதலில் பார்க்க வேண்டும். இந்த பெண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை ஒத்து போவாரா இருக்குன்னா ஏதாவது பிரச்சனை வந்தாருன்னா மாப்பிள்ளை வராது, பெண்ணுக்கு தான் வரும். முதல்ல பிரச்சனை அங்கதான் வரும். அதனால பெண்ணை சமாளிப்பதற்காக வேண்டி அந்த மாப்பிள்ளை அந்த பெண்ணுக்கு எந்த வகையில் பொருத்தமானதாக இருக்கின்றார் அப்படிங்கிறத நீங்க கவனிக்கணும் என்று சட்ட மேலையில் மாற்று வல்லுநர்கள் நம்மளுக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த நான்கு விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான திருமணத்தில் பொதுவாக எல்லா மக்களுக்கும் எல்லா மதங்களில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரதானமான சீதனம் சொல்லுவாங்க. சீதனம் நிறைய பேர் இருக்கின்றன. வரதட்சணை சொல்லுவாங்க. பெண்ணிடமிருந்து மாப்பிள்ளை பெறக்கூடிய அந்த ஒரு மாதிரியான ஒரு தொகை, அது ஒரு அசுத்தமான தொகை, அதற்கு பல்வேறுயான பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. சீதனம், அந்த சீதனத்தை அந்த சீதனம் சொல்லுவாங்க. அதை இந்த பொறுப்பாளர்கள் மதுரை இஸ்லாமிய அசோசியேஷன் சொசைட்டி இவர்களுடைய இந்த பொறுப்பாளர்கள் அவர்கள் முன்னின்று அந்த சீதனத்தை மாப்பிள்ளை அவர்கள் வழங்குகின்றனர். அந்த பெண்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு மணமக்களுக்கு தேவையான பொருட்கள், அந்த பொருட்களை அவர்கள் வழங்குகிறார்கள். அந்த பொருட்களை இவர்கள் எடுத்து செய்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப பாராட்டுக்கு விஷயம். கல்யாண நேரத்திலே மணமகன் தான் மாப்பிள்ளைக்கு மன கொடை அளிக்க வேண்டும். அதான் இஸ்லாமிய மரம். அதுக்கு மகன் சொல்லலாம். மகன் மன கொடை சொல்லி காட்டுவாங்க. மாறுடைய விஷயத்திலே நாம் அலட்சியப்படுத்துவது, நாம் கொடுக்காமல் இருப்பது, மகனை கொடுக்காமல் நாம் கொடுக்காமல் பெண்ணிடமிருந்து விழுப்பது விஷயத்தை என்று ஒரு கவிஞன் விருது ஒரு வார்த்தை சொல்லுகின்றான். அது உங்களுக்கு அப்படி சொல்லி காட்ட பாருங்க. கேட்பதற்கு ஒரு மாதிரியா இருக்கும். இச்சை தணிக்க வரும் எச்சில் பரத்தைக்கும் பிச்சை கொடுப்பதுண்டு. இச்சை தணிக்க வரும் எச்சில் பரத்தைக்கும் பிச்சை கொடுப்பதுண்டு. புவி மெச்ச மணக்க வரும் பச்சை கிரீடம் பிச்சை கேட்பதுண்டோ. கொஞ்ச நேரம் வந்து சுகத்தோடு விலை மாற்றுகிறாரே, அவளுக்கு நீ உன் பசங்க காசு தூக்கி போடுற. வாழ்க்கையெல்லாம் உனக்கு வேலைக்காரியாக வரக்கூடிய உன்னுடைய இல்லா உன்னுடைய துணைவி உன்னுடைய சுகத்துக்கு பங்கெடுத்து கொள்ளக்கூடிய அவர்கள் பிச்சையாக இருக்கிற வெற்றவில்லை மாணவர்களை உனக்கு என்று கண்ணில் ஏசிருந்தான். இச்சை தணிக்க வரும் இச்சை தணிக்க வரும் பிச்சை போனதுதான் அதற்கு வெச்சம் வளர்க்க வரக்கூடிய மாணவர்கள் பிச்சை கேட்கின்றார். இந்த வளர்ச்சியை கேட்கிறார் பிச்சை என்று பேசுகிறார் பொருள். அதனால மனம் கொடை ரொம்ப முக்கியமாகும். திருமணத்தில் என்ன நீங்க ஷரத்து போட்டால் எந்த ஷரத்து இல்லாது எந்த ஷரத்தை அல்லாம் ரசூல் வைக்கிறார்களோ அதுல முக்கியமானது நீ ஒழுங்கான முறையில் உன்னுடைய மனைமக்களுக்கு குடும்பம் நடத்த வேண்டும். நீ ஒழுக்க வேண்டிய மகள் தொகை நீ கரெக்டா கொடுத்துடணும். இதுதான் அந்த நிறைவேற்றப்படக்கூடிய ஷரத்துகள் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற பொருள். மகள்ல பல தத்துவங்கள் உண்டு. அது முக்கியமானது அவருக்கு நான் ஒன்று வாங்க மாட்டி நான் அவருக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற முக்கியமான தத்துவம். அதோட வாழ்நாள் முழுக்க நான் அவர்களுக்காக உழைத்து சம்பாதித்து அதை காப்பாற்றினேன் அப்படிங்கிற அந்த திறமை எனக்கு இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக அந்த மகள் தொகை இஸ்லாமை இந்த திருமணத்துல மாசம் வகையிலுடைய மாதம் புரிய மாதம் சுலபமாக பொங்கல் உலகம் ஆங்காங்கே நாட்டில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன. மதுரையில
இன்ஷால்லா சுகமாக ஒரு மியாதா தூங்கப்பட இருக்கிறது. அதுக்கு சொல்கிறேன் அவங்க உலகத்தில் சாதனை செய்வதை போல யாரும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தில பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் தீர்மானிக்கிறாங்க. இவ்வளவு ரசூலா பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க ஊர்லயே பிறந்து அவங்க ஊரையே இருந்து வாழ்ந்து வளர்ந்து ஆளாகி அது 40 வயதுக்கு பிறகு தன்னை நம்பிக்கை சொன்னான்னு சொன்னா 40 வயசு வரைக்கும் அவங்க அவங்களுக்கு தெரியும். இவரும் ஏன் ஏற்றுக்கொள்ள லாயிலாம் இல்லவா முகமது ரசூலா சொன்னதுக்கு அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. ரசூலா முகமது நபிய அனைத்திற்கு இருக்கும் ஒருத்தர் தான் வந்தா நான் அதாவது சொன்னதுக்காக அவங்க ஏற்கிறாம வந்தாங்க. அது பெருசல்ல, வேற விஷயம் வேற ஒன்று இருக்கு. இந்த விஷயம் தெரியுங்களா? முக்கியமா வந்து அவர்கள் வந்து நலிந்தவர்களுக்காக உழைத்தார்கள். அவர்கள் பெண் உரிமைக்காக பாடுபட்டார்கள். அவர்கள் ஏழைகளையும் காவலராக இருந்தார்கள். அவர்கள் கை பெண்களின் புகலிடமாக இருந்தார்கள். இவர் என்னன்னா ஏழைகள் நம்ம கூட வந்து உட்கார்கிறாரு, இவர் ஏழைகளுக்கு பெரிய எண்ணெய் கொடுக்கிறாரு, இவரெல்லாம் ஒரே நலிந்தவர்களோட பக்கீர்களோட எதிரிகளோட இருக்கிறாரு. நம்மள யார் பெரிய ஆக்கள் இல்லையா? அதுதான் முகமது ரசூலா இருக்கிறாங்க. இப்ப பெரியவர்கள் ஏன் குரான் போவாங்க சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொண்டு செய்தார்கள், பொது சேவை செய்தார்கள். அந்த பொது சேவை உரிமைக்காக பாதிக்கப்பட்டவருடைய உரிமைக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரல் கொடுத்தார்கள். அதை உங்களுக்கு சொல்றீங்க. அதனால எனக்கு நான் முக்கியமான மெயின் பாயிண்ட் அதான். இன்றைக்கு கட்சி நடத்தக்கூடிய இன்றைக்கு அரசியல் நடத்தக்கூடிய அனைவருக்கு முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா ரசூலுல்லாஹி பேர முஹம்மது பேர கட்சி நடத்தக்கூடிய யாருக்கும் சொல்றது கிடையாது. நீங்க பெரியாருடைய பெயரை விட்டு கட்சி நடத்தப்படுகின்ற தெரியுமா உங்களுக்கு? பெரியார் நபிகள் நாயகத்தை போற்றினார். நீங்க அறிஞர் அண்ணாவுடைய பெயரை விட்டு கட்சி நடத்தப்படுகின்றன தெரியுமா உங்களுக்கு? அறிஞர் அண்ணா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி போற்றினார், புகழ்ந்தார். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் விகாச்சுள்ளார்கள். பேசுறது இல்லை. ஏழைக்கு உண்மையா இருக்கிறீங்க, அனைத்துக்கும் முன்மாதிரி இல்லையா? கொள்கை அடிப்படையாக தானே, சேவை அடிப்படையாக தானே, உரிமைக்கு குரல் கொடுப்பதற்கான கட்சிகள் ஆரம்பிக்கப்படுகின்றன. அதற்கு மூல முன்மாதிரி நபிகள் நாயகம் அல்லவா? அப்பேற்பட்ட அந்த நபிகள் நாயகத்தை முன்மாதிரியை எடுத்துச் சொல்வதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? எல்லாம் உங்களுடைய சிந்தனை வேண்டிய ஒரு விஷயம். சொல்கிறேன், பிறக்கும் போதே அங்கே உரிமை விட்டு கொண்டாரு. இந்த சிறப்பு உலகத்துல எந்த தலைவருடைய பிறந்தவர்களும் சொல்ல முடியாது. பிறக்கும் போதே ஒரு ஏழைகளுக்கு அடிமைகளுக்கு உரிமையாக இருந்தாங்க. பிறந்த உடனே அபூலாஹப் தெரியும் உங்களுக்கு பெரிய தந்து அத்தா கூட பிறந்தவர். அப்துல் முத்தலிபுக்கு நிறைய பிள்ளைங்க சொன்னாங்க. அப்துல் முத்தலிபுக்கு மொத்தம் 18 பிள்ளைங்க. 18 பிள்ளைங்க, 17 ஆம்பளை பிள்ளைங்க, 18 பிள்ளைங்க. வெட்டியாரு வந்தாலும் அப்படியே சிங்கமாக வருவாரு. சாதாரண கிடையாது, மக்களை நடுங்க. அப்பேற்பட்ட உயரிய தலைவராக அப்துல் முத்தலிப் சொல்றேன். அவருக்கு பேர பிள்ளை முகமது ஸல்லல்லாஹு அவங்க பிறக்கிறாங்க. அவங்க அப்போ அப்துல் முத்தலிப் மகன் இருக்கிறது அபூலாஹப். அவங்க ரசூலா பிறந்த உடனே சுவைபா அபூலாஹப் ஒரு அடிமை போயிட்டாங்க. இந்த அடிமை சுவைபா அவங்க அபூலாஹப் வந்து ஓடோடி வந்து சொல்றாங்க, என்னமா உங்களுடைய தம்பிக்கு அனந்தபுரம் பிறந்திருக்கிறாரு, தம்பி அப்துல்லாவுக்கு அனந்தபுரம் பிறந்திருக்கு அப்படின்னா அபூலாஹப் சந்தோஷத்துல மகிழ்ச்சி அப்படி திளைத்து போகிறார். புள்ளி சொல்லிக்கிறார். அப்ப நம்முடைய அடிமை சுவைபாவை பார்த்து கையை சொல்றாரு, இந்த சுபச்சைக்கு நீ எனக்கு சொன்னதின் காரணத்தினால் உன்னை நான் உரிமை விடுகின்றேன், நீ விடுதலை. பிறக்கும் போதே அடிமைத்தனம் கொண்டு வந்தார். இந்த சிறப்பு உலகத்துல யாருக்குமே கிடையாது. அவ்வளவு பெரிய சிறப்பு இளமை 20 வயசுலே ஒரு சங்கத்துல தன்னை ஒரு அங்கத்தினராக ஒரு நிர்வாகத்தை இருக்கிறாங்க. 20 வயசுக்கு பொழுது பாதிக்கப்பட்டவர்களுக்கான குரல் கொடுக்க வேண்டும் என்று மக்கள் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் நாட்டுக்கு துணை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முடிவு பண்ணி கிளம்பல் குழு அப்படிங்கிறாங்க. ஒரு சங்கம் கிளம்பல் குழு சிறப்பிற்குரிய சர்ச்சை
யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் பக்கம் நின்று அவர்கள் இழந்த உரிமையை அவர்களுக்கு நாம் மீட்டுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சங்கம் ஆரம்பிச்சாங்க. அந்த சங்கத்தில் ஒரு அங்கத்தினராக நபிசல்லாஹு தங்களுடைய 20 வயது இளமை பருவத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார்கள். 20 வயசு இளமை பருவத்தில் நபிசல்லாஹு எப்படிப்பட்ட முன்மாதிரியானவர்களாக இருந்தால் பெரியவர்களுடைய நிர்வாகத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு பெரியவர்களுடைய ஆலோசனைப்படி நடந்துள்ளா சொல்வது. இன்றைக்கு இளைஞர்கள் எல்லாம் இங்கே போயிட்டு இருக்காங்க, போயிட்டு சொன்னாங்க எச்சரிக்கை அல்லாஹ் உம்மத்தி அல்லாஹ் என்னை உமையிலிருந்து சுபஹான என்னுடைய இந்த உம்மத்தின் பின்னடைவு விவேகமில்லாத விவரமில்லாத இளைஞர்களுடைய கையில் தான் இருக்கின்றன. எச்சரிக்கை, இளைஞர்களுடைய கையில் தான் 20 வயதிலிருந்து 33 வயசுக்கு வயது வரைக்கும் அந்த இளமை 40 வயசு வரைக்கும் நீடிக்குது. 40 வயசு வரைக்கும் இளமை நல்லா புரிஞ்சுக்கங்க. 40 வயது வரைக்கும் உள்ள இளைஞர்கள் அவர்களுக்கு வயதுக்கு மேலே முதிர்வது அவர்களுடைய ஆலோசனையின்றி அவர்களுடைய கட்டுப்பாட்டின்றி அவர்களுடைய நடைமுறை அவர்களுடைய உத்தரவின்றி நடத்துகிறார்கள் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை அவர்களுடைய இளமை பருவத்தின் வழிகாட்டும். அதோடு ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த நிக்காவுடைய பெருமை குறித்து பேசும்பொழுது குளிக்கும் நிக்கா தான் சிப்பா. அதை கவனிக்க, நான் நிக்காவின் மூலமாக பிறந்தவன். அதை கவனிக்க, குளிக்கும் நிக்கா தான் சிப்பா. ஏதாவது தகாத உறவின் மூலமாக நான் பிறந்தவன் அல்ல. அதாவது தந்தை பெயர் தெரியாத பிள்ளைகள் நிறைய உணர்ச்சி நிறைய உருவாக்கியிருக்காங்க. சமுதாயத்தின் மிகப்பெரிய இழுக்கு மக்கள் மனதில் மனித குலத்திற்கு மிகப்பெரிய கேவலம் தந்தையின் பெயர் தெரியாத குழந்தை வளர்வது. அப்படிப்பட்ட ஒரு நிலை உறுப்பாளர்கள் உருவாக்கிவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இளைஞர்கள் அந்த கன்னி பெண்கள் அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு கேவலமான நிலை போவதற்கு நீங்கள் யாரும் காரணமாகிவிடக்கூடாது. அதையும் முன்னே தந்தையுடன் சொல்கிறார்கள். யாராவது ஒரு தலைவர் யார் தப்பான சொல்லக்கூடாது. பெரும் பெரும் தலைவர்களா இருக்கிறாங்க, அரசியல் வழிகாட்டிலாம் இருக்கிறாங்க. யாராவது ஒரு 10,000 பல லட்சக்கணக்கான மக்கள் முன்னிலையே நான் நிக்காவின் மூலமாக பிறந்தவன் என்று சொல்வது தைரியம் தைரியம் உள்ளதா? நான் தகாத உறவின் மூலமாக பிறந்தவன், நான் நிக்காவின் மூலமாக பிறந்தவன் என்று சொல்வதற்கு எந்த தலைவருக்கு தைரியம் உண்டு? அந்த தகவலை நான் சொல்லுவார். அவர்கள் பற்றி நான் சொல்கிறேன். ஒரு நிக்கா நபிமார்கள் அனைவரும் நிக்கா செய்தார்கள். உங்களுக்கு சந்தேகம், ஈசான் நிக்கா செய்யல, ஈசான் நிக்கா செய்வாங்க, பிற்காலத்தில் ஈசான் வருவாங்க, கல்யாணமும் வருவாங்க. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அதனால நிக்கா ஈசான் விதிவிலக்கல்ல. உங்களுக்கு தெரியுமா? எதையாவது சாம்பத்திய உறவை ஏன் சொன்னா அதுதான் அவங்களோட ஹசூல் அப்படிங்கிற, அதாவது ஆண்மை அடக்கக்கூடியவன். முழுமையான 100% ஆண்மையிலிருந்து அந்த ஆண்மை அடக்கக்கூடியவராக எங்கேயாச்சும் அவர்கள் இருந்தார்கள். அப்படின்னு ஏன் நிக்கா பண்ணாங்கன்னா நிக்கா செய்வது வரக்கட்டு நபிமார்களை சொன்னது. அந்த சொன்னது ஹயாத்தாக அவர்கள் நிக்கா செய்தார்கள். ஒரு நிக்கா நபிமார்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய துணைவர்கள், அந்த குடும்பம் நபியுடைய மனைவிமார்கள் அவர்களுடைய எப்படி வாழ்க்கை என்றால் அப்படி இவருடைய வாழ்க்கை பார்த்தோம் இல்லையா? அந்த நீங்க எடுத்துக்கிறது அதான் சொல்லிக்காக இதுக்கு சிறந்த முஸ்தத்தி அதான் சொல்லிக்கலாம். யாரா எங்களுக்கு நேரமான பாதை காட்டு எங்க வேலைப்பா அந்த எங்க நேரமான பாதை வேலைங்க. எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அந்த நேரமான பாதை யாருக்கு அவ்வளவு அருள் நபிமார்களுக்கும் இறை நேசர்களுக்கும் சாலிகளுக்கும் நல்லோர்களுக்கும் அல்லாஹ் அனுப்பினார்களா? நாம் நேரமான பாதையை கேட்கிறோம். அந்த நேரமான பாதை எத்தகையது? அல்லாஹ் யாருக்கு அருள் இருந்தாலோ அவர்கள்தான் நினைக்குவார்கள் தெரிவார்கள். அவர்களுடைய மனைவியோடு அவர்கள் எவ்வாறு குடும்பம் நடத்தினார்களோ அப்படி இந்த மக்களை இந்த தம்பதியை வாழ வைப்பார்கள்.
என்று துவா செய்து என்ன தவறு இருக்குது, ஏன் போறீங்க பின்ன ஏன் போறீங்க ரெண்டு யோசனை பண்ணீங்கன்னா சொல்லு ரசூலுல்லாஹ் மக்களை பார்த்து 3 வார்த்தை சொன்னாங்க. பாரக்கல்லாஹு லக பாரக்க அலைக்க வஜமா பைனக வகலை. முதல்ல மாப்பிள்ளைக்கு 2 யோசனை போறாங்க. அதுக்கப்புறம் 3வது தான் மாப்பிள்ளை பொண்ணு 2 பேரும் சேர்த்து சொல்றாங்க. முதல்ல பாரக்கல்லாஹு லகங்கிறாங்க. நல்லா கவனிங்க. பாரக்கல்லாஹு லக முதல்லையும் பாரக்க வரும், அதே பாரக்க ரெண்டாவது 2 பாரக்க ஒரே கிடையாது. பாரக்கல்லாஹு லகவுக்கு பாரக்கல்லாஹு அலைக்கும் ஒரே கிடையாது. 2 பேர் இருக்காங்க. இது தஃசீர்ன்றாங்க. பாரக்கல்லாஹு லக சொன்னா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு செல்வத்திலே பரக்க செய்வானா அப்படி இருக்கான். அல்லாஹ் சொல்லி காட்டும். எத்தனை முன்னிலை வரைக்கும் நீ கொஞ்சம் பக்குவமா பத்திரிகரமா இருந்தீங்க. மாப்பிள்ளை பொண்ணுக்கு மாப்பிள்ளை 2 பேரும் நல்லா சொல்லுவோம். எத்தாயிரத்துக்கு நீங்க நான் நிக்காமுக்கு அந்த தகுதி யார் கவலையோ அவங்க பத்திரிகரமா இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். சுகருடைய அதான் பத்திரிகரமா இருந்தா அல்லாஹ்வுக்கு முன்னால் வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுப்பான், அவங்களை சீமானா ஆக்கிப்பான் அப்படின்னு சொன்னா பாரக்கல்லாஹுக்கு உனக்கு அந்த செல்வத்தை பரக்க செய்வானா, பாரக்க அழைக்க உனக்கு குழந்தை செல்வத்தில் பரக்க செய்வானா. பிரச்சனை ஒரு பொருள் ஆளுக்கு ஒரு கருத்து பாருங்க, அதான் நல்ல கருத்து உண்டு செய்திருப்பாங்க சொல்லி கடைசியா ஒரு செய்தி. இந்த காசு பணம் இருக்காங்க, அதுக்கு வந்து ஆங்கிலத்தில் மணி சொல்லுவோம். மணி மணியா நீங்க காசு அதை வைத்திருக்கிறது மணி பாஸ் இல்லையா? நுத்துப்பாய் பாருங்க, மணிகளுடைய முதுகின் தள்ளிலிருந்து வெளியாக நுத்துப்பா, அதுக்கு ஆண்மை தொழில் சொல்லுவாங்க. அதுக்கு நேரடியான தமிழ் வார்த்தை தள்ளிடுது ஆண்மை தொழில். அதுக்கு பேர் அரபியில் மணி சொல்லுவாங்க. அதுக்கு பேர் அரபியில் மணி சொல்லுவாங்க. சகோதரே, காசு பணத்தை வீண்முறையை செய்யாமலே சேர்த்து வச்சீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பின்னால் பெரிய சீமானா காணலாம், நல்ல வசதி வாழ்க்கையோடு இருக்கலாம். உங்களுடைய காசு பணம் பின்னால் உங்களுக்கு உதவியா இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய மணி இருக்கு பாருங்க, உங்களுடைய முதுபா இளைஞர்கள் நான் சொல்றேன், உங்களுடைய மணியை நீங்கள் வீண்முறை செய்து விடாதீர்கள். அதை நீங்கள் நல்ல முறையில் சேர்த்து வைத்தால் உங்களுக்கு நல்ல குழந்தை செல்வங்களை உங்களுடைய எதிர்காலம் துடிக்கும் அப்படின்னு அம்மா சொல்லக்கூடிய அந்த எதிர்வியா தான் மணி பஸ் மணி 2 பொருள். அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த வாய்ப்பை வழங்கிய மதுரை இஸ்லாமிய இந்த அங்கிருந்த நிர்வாகி இந்த கொண்டு எல்லா மக்கள் மதுரை மகாராஷ்டிரத்தில் அனைவருக்கும் நான் நன்றி கூறி வாய்ப்பு நன்றி கூறி வார்த்தையை பேசுகிறேன். நான் எதை சொன்னேன் எனக்கும் எதை கேட்கிறோம் அப்படி கேட்க உங்களுக்கும் நடப்பதற்கு அல்லாஹ் விஷயமாக என் துவாவுடன் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காலத்தின் நேரத்தை கருதி சரியான நேரத்தில் முடித்தமைக்கு உள்ளது எதையும் நன்றியை உரிதாக்கிக் கொள்கிறோம். இனிமிக்க அல்லாஹ்வே பெருமக்களே, எங்களது பைத்துல் மாலுடைய தலைவரும் ஜேஎம்எஸ் அபுபக்கருடைய தலைவருமான ஹஜ்ரத் கிப்லா அவர்கள் நன்றியோடு சில இந்த பைத்துல் மாலுடைய விவரங்களை உங்களுக்கு குறிப்பிட்டு அதோடு நன்றியையும் உங்களுக்கு தெரிவிப்பார்கள். கண்ணியமிக்க ஹஜ்ரத் அவர்களை இப்பொழுது உங்களுக்கு மத்தியத்தில் சில நிமிடங்கள் பேசுவார். மரியாதைக்குரிய பெரியவர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் கிருபையால் நமது பைத்துல் மாலின் திருமண நிகழ்வு நிறைவுக்கு வருகிறது. நன்றியுரை என்பது நமது ஜாமியாவினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய மெர்லின் ஆகியார் அவர்களிடத்தில் அனுமதி பெற்று அந்த நன்றியுரையை நானே இப்பொழுது உங்களுக்கு நிகழ்த்துகிறேன். மரியாதைக்குரியவர்களே, இந்த MIW பைத்துல் மால் 1982 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு
இன்று வரையிலும் தொய்வின்றி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் குறைவாக இருந்தாலும் அது தொடர்ந்து நடைபெற வேண்டும், அதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் என்றார்கள். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கடந்த 40 ஆண்டுகளாக சின்னஞ்சிறிய இந்த செயலை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இது சின்ன செயல்தான், பெரிய அளவுக்கு நாங்கள் செய்யவில்லை. இருந்தாலும் கூட இந்த தமிழகத்தை பொறுத்தவரை தொடர்ந்து செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த இஸ்லாமிக் வெல்ஃபேர் சொசைட்டி பைத்துல் மாலின் அமைப்பு. இதன் மூலமாகத்தான் அரபு கல்லூரியையும் நாங்கள் இணைத்து இரண்டையும் இந்த மதரசாவில் வைத்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பைத்துல் மால், இந்த மதரசா, இந்த இரண்டும் இன்று வரையும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் சமுதாய மக்களின் மிகப்பெரிய ஆதரவு, அவர்களின் எல்லோருடைய துவாவும் தான் இதற்கு மிக முக்கியமான காரணம் என்பதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிறுவனம் தொழிலுக்கு நடைபெறுகிறது என்றால் எங்களின் அன்பான அழைப்பை ஏற்று இதற்காக அன்பை வழங்கக்கூடிய சமுதாய மக்களை நாங்கள் ஒவ்வொருவருடைய பெயரை சொல்லி நினைவுபடுத்துவதற்கு நேரமில்லை. இருந்தாலும் கூட அனைவர்களையும் எங்களுடைய மனதில் நாங்கள் நிறுத்தி அவர்களுக்காக நாங்கள் நன்றி செய்வதோடு மட்டுமல்லாமல் நித்தமும் அந்த மக்களுக்காக நாங்கள் துஆ செய்து கொண்டே இருக்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, இந்த நிர்மாண நிகழ்வில் தொடர்ந்து இந்த பைத்துல் மால் புகழ்களுக்காக வேண்டி சையது வெல்ஃபேர் சொசைட்டியின் சார்பாக மிக்சியை அவர்கள் வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கும் அதற்கு அடுத்து இந்த பெண்களுக்கு பட்டு சேலை நமது மரியாதைக்குரிய அன்னபின் நகர் அல்ஹாஜ் கானா பாஷா அவர்களும் அவருடைய குடும்பத்தினர்களும் தொடர்ந்து நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண்ணுக்கு 2 சேலைகள் வீதம் 7 பெண்கள் அல்ல. ஒவ்வொரு நிகழ்வின் போதும் எத்தனை புகழ்கள் நடைபெறுகிறதோ அத்துணை புகழ்களுக்கும் ஆண்டியார் அவர்களும் அவருடைய குடும்பத்தினர்களும் சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பெரிய குடும்பத்தை சார்ந்த அவர்களுக்கும் அதற்கு அடுத்து உணவுக்கு தண்ணீர் மிக அவசியம். எங்களுடைய பைத்துல் மாலுக்கு மட்டுமல்ல, மதரசாவுடைய பட்டமளிப்பு விழாவுக்கும் கூட 1000 அல்லது 1200 1500 தண்ணீர் பாட்டில் வேண்டும் என்று சொன்னாலும் முதல் மலர்ச்சியோடு எங்களுக்கு ஒத்தக்கடையை சார்ந்த இப்ராஹிம் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எங்கள் பைத்துல் மாலின் நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் மரியாதைக்குரிய பொருளாளர் அவர்கள் ஒவ்வொரு புகழுக்கும் அவர்கள் தங்களுடைய சொந்த பணத்தின் மூலமாக 1000 ரூபாய் ஒரு புகழுக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களின் மரியாதைக்குரிய சட்ட ஆலோசகர், ஆரம்ப உறுப்பினர், மரியாதைக்குரிய வக்கீல் சாஹிப் அவர்கள் ஒவ்வொரு புகழுக்கும் தங்களின் மூலமாக ஏதாவது ஒரு அன்பளிப்பு, அதை நீங்களே செலக்ட் செய்து நீங்கள் வாங்கிக் கொண்டு எனக்கு பிள்ளை தாருங்கள், நான் பணத்தை தருகிறேன் என்று சொல்லிக் விடுவார்கள். அந்த பொருளை நானே நேரடியாக கடைக்கு சென்று தேர்வு செய்ய அவர்களிடத்திலே சொல்லி அந்த பொருளை வாங்கி இப்போது அந்த மாணவர்களுக்கு அந்த பொருளையும் நாங்கள் வழங்க இருக்கிறோம். இன்றைய தினம் அவர்களின் மூலமாக வழங்கக்கூடிய
இந்த மதரசாவும் எந்த குறைவில்லாமல் எந்த காரணத்திற்காக இந்த சாதனையை ஆரம்பம் செய்தாரோ அந்த அடிப்படையில் இப்போது இருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்கள் அதில் கொஞ்சம் கூட குறைவில்லாமல் நாம் நிறைவேற்ற வேண்டும் நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் மிகவும் முயற்சியை மேற்கொண்டு நிர்வாக பெருமக்கள் இதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, இந்த நிர்வாக பெருமக்களுக்கும் நாம் இந்த நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நிகழ்வு நடைபெற வேண்டும் என்றால் 2 நாட்கள் இந்த மாணவர்களும் இங்கு இருக்கக்கூடிய உஸ்தாத்மார்களும் ஊழியர்களும் இதற்காக பாடுபட வேண்டும், வேலை செய்ய வேண்டும். எங்களுடைய பேராசிரியர்களும் இந்த மாணவ கண்மணிகளும் பம்பரமானதற்கு 2 நாட்கள் வேலை செய்கிறார்கள். அவர்களுடைய மிகப்பெரிய முயற்சியின் வேலையின் காரணமாகத்தான் இந்த வைத்தல் மாலை நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே என்னுடைய மாணவ கண்மணிகளுக்கும் எங்களின் மரியாதைக்குரிய பேராசிரியர் பெருமைகளுக்கும் இந்த மதரசாவிலே பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பணியாளர்களுக்கும் நாம் இந்த நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இதற்கும் மேலாக இந்த வைத்தூர்மானுக்கு வருகை கொண்டிருக்கக்கூடிய சங்கைக்குரிய பெரியார்கள் பல ஊர்களிலிருந்து வருகை புரிந்திருக்கிறார்கள். பல ஊர்களிலிருந்து இந்த திருமணத்திற்கு பல பலமா பெருமக்கள். ஏனென்றால் இந்த மணமகளில் ஒருவர் ஆண்மனாக இருக்கிறார். அதற்கான அவரை சார்ந்த பல ஆளுங்கள் இங்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். பல ஊர்களில் இருந்து இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். வருகை தந்து இந்த திருமணத்தை மிக சிறப்பாக நடத்தி தந்த உங்கள் அனைவர்களுக்கும் இந்த மதரசாவின் சார்பாகவும் எங்களது வைத்தல் மாலின் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா. இப்போது எங்களின் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் ஒரு சிலர்கள் தான். அவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். அதற்காக இப்போது அவர்களுக்கு எங்களின் மரியாதைக்குரிய பெரிய அரசர் அவர்களால் இயலாது என்ற காரணத்தினால் அவர்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எங்களின் நிறுவன தலைவருடைய நண்பர் மரியாதைக்குரிய PKM அப்துல் காதர் ஹசரத் அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்வார்கள். ஆரம்பமாக பேச்சாளராக வருகை தந்த மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அல்-ஹாஃபிஸ் டி. முகமது கமால் பாஷா அவர்களுக்கு ஹசரத் அவர்கள் பொன்னாடை போட்டுவார்கள். அதற்கு அடுத்து வக்ஃபு வாரிய கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களின் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மரியாதைக்குரிய ஜெய்னுல் ஆபிதீன் அவர்களுக்கு ஹசரத் அவர்கள் பொன்னாடை போட்டுவார்கள். எங்களுக்கு தொடர்ந்து சேவைகளை பட்டு சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஆதி பெருந்தகை காதர் பாஷா அவர்களுக்கு ஹசரத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். சென்னையிலிருந்து வருகை கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு ஹசரத் அவர்கள் பொன்னாடை போடுவார்கள். மௌலவி ஆசிரியர் இக்ராமுல்லா அபுதி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தயவு கூர்ந்து சாட்சிகள் முன்வரிசையில் அமர்ந்து கொள்ளுங்கள். வக்கீல்கள் மட்டும் மணமகன்களுக்கு நேராக அந்தந்த வக்கீல்கள் அந்தந்த மணமகனுக்கு நேராக வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஹக்கீமுடைய மணமகன் உரிய வக்கீல் இப்ராஹிம் அவர்கள் மேலே வந்து அவருக்கு நேராக அமர்வோம். இரண்டாவது முகமது சல்மான் அவருக்குரிய வக்கீல் நஸ்ருத்தீன் அவர்கள் மேலே வந்து மணமகனுக்கு நேராக
மூன்றாவது மணமகன் முகமது இஜாஸ் அவருக்குரிய வக்கீல் காதர் மைதீன் அவர்கள் மேலே வக்கீல் நாலாவது மணமகன் இம்ரான் கான் அவருக்குரிய வக்கீல் சம்சுத்தீன் அவர்கள் மணமகனுக்கு நேரே வந்து அமர்ந்தார்கள். ஐந்தாவது மணமகன் மௌலானா மௌலவி முகமது ஃபாரூக் அவர்கள் அவருக்குரிய வக்கீல் சம்சுத்தீன் அவர்கள் அவருக்கு நேரே வந்து அமர்ந்தார்கள்.